Reverend Sister Maria Jocelyn for calling me and invited me for this wonderful function. And sister has been so kind, and all the time she was thinking for the students' welfare. And our leadership quality is such a beautiful, wonderful steps that she takes every other day on the development of the schools. And my sincere thanks to all the FSG sisters gathered here, parents, teachers, non-teaching staff, technical assistants, my lovely students. Good evening, everyone. So, at this moment, I am going to speak on 3 aspects. First, I would love to speak with students, and because I was a former teacher, I would really love to connect with students. Students for 3 points solidren. Adukapra I will talk to parents, and then I finally come to teachers. Why graduation day is conducted everywhere? What exactly the reason behind of graduation day? Only 3 reasons. The first reason is Indian government wants to enhance, improve early childhood education. So that's why since 2010, this graduation day has been very common in all the schools. That's the number 1 point. And number 2, and children, the teachers' immense effort has to be appreciated. The management wants to connect with the parents, and this is the second important reason. And for the parents, it's a great event. இந்த போட்டோகிராஃபை நீங்க உங்களோட ஆல்பம்ல அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு மெமரபிளான ஈவென்ட். இந்த மாதிரி ஒரு மெமரியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் இந்த கிராஜுவேஷன் டேவை வந்து ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்றாங்க. So let's give a big round of applause for the school who has given this great opportunity. ஸோ உங்கள் பசங்கள்லாம் வந்து லைஃப்ல ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும், ரொம்ப சூப்பரான ஒரு லீடரா, ஒரு பர்சனாலிட்டியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கை தூக்குங்க. Wow, I could see all the hands. Thank you so much for your response. அதுக்கு வந்து 4 விஷயம் தான். First, chase the hard things. இருக்கிறதுலே ஈஸியான ஒரு விஷயத்தை நான் செஞ்சு உலகத்திலே பெரிய ஆள் ஆயிடுவேன், நடக்கவே நடக்க. So you have to chase the hard things. கொஞ்சமா the discipline, motivation இதெல்லாம் ஸ்கூல்ல கொடுக்கும்போது அதை உங்க குழந்தைகளுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சின்னதா ஒரு தட்டிட்டாலே அடுத்த நாள் வந்து என்ன சொல்லிட்டீங்க என் பிள்ளைய அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. So you should really be cooperative with the school and chase the hard things and make a child to understand easy life is no longer exist. Easy life என்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஸோ அதாவது எந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுல அவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக தன்னை பெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல ரொம்ப நல்ல நிலைமையில இருப்பாங்க. And second is eat the elephant. What is eat the elephant? எலிஃபண்ட் யாராச்சும் சாப்பிட முடியுமா? ஈட் த எலிஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா தெரியுற ஒரு விஷயத்த சின்ன காம்பனன்ட்ஸா குட்டியா பிரிச்சு ஒரு நாளும் அதை அவங்க செய்யறதுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் முதல் நாள் உட்கார்ந்து படிக்கிறது அப்படி கிடையாது. பிகினிங்ல இருந்தே அதை குட்டி காம்பனன்ட்ஸா டிவைட் பண்ணி ஒரு எலிஃபண்ட் சைஸ்க்கு இருக்க ஒரு பெரிய விஷயத்தை கூட சிம்பிளா ஸ்மார்ட்டா பண்றதுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அண்ட் தேர்ட் இஸ், நான் சொன்னா இப்ப எல்லாரும் சிரிக்க போறீங்க. தேர்ட் இஸ் be a cockroach. cockroach என்னது? கரப்பாம்பூச்சி. அதாவது இந்த உலகத்துல எவ்வளோ அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது, பட் எவ்வளோ அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சு, மருகி போச்சு, எல்லாமே கூட போயிடுச்சு. நம்ம நிறைய ஜுராசிக் பார்க் படம்லாம் பார்த்துருப்போம். அதோட எலும்பு கூட எல்லாம் இன்னும் கூட வந்து மியூசியம்ல இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் உயிரோட தான் இருந்துச்சுன்னு அர்த்தம். ஆனா அதெல்லாம் இப்போ இல்லை. ஆனா காக்ரோச் மட்டும் மில்லியன் இயர்ஸா இந்த பூமியில சுத்திட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அது உயிரோட இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அடாப்டிவ். அதாவது அது எந்த இடத்துல இருக்கோ, எந்த சூழ்நிலையில இருக்கோ அந்த இடத்தை தனக்கானதா மாத்திக்கோ. That is the cockroach style. It's the simplest form. It's not a complicated animal. It's not a complicated thing anymore. So it is important for all of us to remember, be a cockroach அப்படின்னா நம்ம கரப்பாம்பூச்சியா மாறது இல்லை. நிறைய பேருக்கு கரப்பாம்பூச்சிலே பயம் இல்லை. The example I'm saying here is be very adaptive. நான் இப்படிதான், நான் அப்படிதான், நான் சொன்னா கேட்க மாட்டேன், நான் சின்ன வயசுல இருந்தே முட்டை சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் உங்க பசங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இப்படிலாம் இருந்தா லைஃப்ல முன்னேற முடியாது. தம்பி, you should adopt the environment அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். Always you have to teach your children network is net worth. அதாவது முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் ஒரு 3 குரங்கு இருந்துச்சாம். ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா, காது வந்து மூடிட்டு இருந்துதான், கெட்ட விஷயத்தை கேட்க கூடாது. இன்னொரு குரங்கு என்ன பண்ணுச்சா, கண்ணை மூடிட்டு இருந்துச்சான், அப்படின்னா கெட்ட விஷயத்த பார்க்க கூடாது. இன்னொரு குரங்கு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு,
வாய் மூடிட்டு இருக்கிறது, கெட்ட விஷயத்த பேசக்கூடாது. இப்போ ஒரு குரங்கு இருக்கான் எல்லார் வீட்லயும். அந்த குரங்கு என்ன பண்ணுதான், யார் பேசுறதும் கேட்க மாட்டேங்குதான், யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்குதான், யாரையும் பார்க்க மாட்டேங்குதான். யார் அந்த குரங்கு? செல்போன்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி எந்நேரமும் செல்போன்ல இருக்கிறது, யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, சித்தப்பா மாமா சொந்தக்காரங்க யாரும் வந்தாலும் அவங்க கூட கனெக்ட் பண்ணாம இருக்கிறது, அது வந்து சோஷியல் லைஃபுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. தனியா இருக்கணும், ஆனா வந்து அது ஃபோக்கஸ்டா படிக்கணும், ஒரு விஷயத்தை நல்ல சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா மட்டும் தனியா இருந்தா போதும். அதர்வைஸ் நெட்வொர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயம், இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் and adaptive and also breaking into a big thing into a small component and completing it and chasing for the harder things, இந்த 4 பாயிண்ட் இன்னைக்கு வீட்ல போய் ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு உங்க குழந்தைங்க பெருசா ஆகும்போது நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். And now I am coming to parents. உங்க எல்லாருக்கும் வந்து உங்க குழந்தைங்க நல்ல நிலைமையில இருக்கணும்னு நிச்சயமா ஆசை இருக்கு, அது கண்டிப்பா உண்மைதான். அதாவது இந்த உலகத்துல 3 கிளாஸ் தான் இருக்கு, இந்தியால மட்டும் கிடையாது. நான் சொல்றது கிளாஸ் 1, 2, 3 கிடையாது, 3 கிளாஸ் சொசைட்டில. ஒன் இஸ் ரிச் ஹையர் அப்பர், செகண்ட் இஸ் அப்பர் மிடில் கிளாஸ், தேர்ட் இஸ் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ். அவ்வளவுதான். உங்க குழந்தைங்க இல்ல நீங்க எந்த கிளாஸ்ல இதுல இருந்தாலும் அதுல இருந்து ஒரு கிளாஸ் மேல போகணும் இல்லையா? ப்ரொமோஷன் உங்க பிள்ளைங்களுக்கு வேணும்ல. அப்ப ப்ரொமோஷன் உங்க பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ இந்த வாட்ச் இருக்குல்ல, இப்போ இந்த வாட்ச் வந்து நான் கேன் சே இட்ஸ் a வாட்டர் ப்ரூஃப். இப்போ உங்களோட மொபைல் போன் இருக்கு அப்படின்னா அது கூட வந்து வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப்னா என்ன? தண்ணி ஊத்துனா தண்ணி உள்ள போகாது. அது மாதிரி அவங்களுடைய லைஃப ஃபியூச்சர் ப்ரூஃப். அதாவது ஃபியூச்சர்ல என்ன மாற்றங்கள் நடந்தாலுமே அதை ஹேண்டில் பண்றதுக்கு என் பிள்ளை வந்து தயாரா இருக்காங்க. அவங்க ஒரு மீனிங் மேக்கர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாலேஜ் ஒர்க்கர்ஸா மட்டும் இல்லாம பியாண்ட் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்க 2 பண்ணா போதும். ஒண்ணு, அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க வந்து ஒரு FSG ஸ்கூல்ல செயின்ட் ஜோசப்ஸ் இயர் அட் வாலச்சபாட்ல உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க. That's a great choice. A big round of applause to all the parents who have chosen our school. Thank you so much. ஸோ இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிற குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க? உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கு? எப்படி படிக்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? 2 விஷயம் பண்ணா போதும் நல்லா படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும். சோ நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மொமெண்ட்? Very nice to see. So thank you so much for the cooperation that you have given to the school for the long time, and I really wish this association should continue until they finish their 12th class. And second important reason, the second important point a parent should show, கொஞ்சம் கஷ்டமானது தான், சொல்லாம வேணாமா? அதாவது நீங்க உங்க குழந்தை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத மாதிரி நீங்க இன்னையில இருந்து மாறணும். So I can thank you so much, parents. I sincerely believe your sincerity and the dedication and the hard work you put in for developing your children day in and day out. It's not that easy to send a small baby to a school when they are in kindergarten. You need to put a lot of efforts. I certainly understand. But you should always remember, ஒரு குழந்தைக்கு முன்னாடி நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அதாவது பசங்க வந்து சொல்றத கேட்கறத விட பார்க்கறத தான் வந்து அவங்க செய்வாங்க. ஸோ அதனால சின்ன வயசுல இருந்தே ஒரு ரோல் மாடலா இருந்து அந்த பிள்ளையை நல்லபடியா வளர்த்து இந்த உலகத்துக்கு நீங்க அவங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்சியர் அட்வைஸ். காலம் மாறிட்டே இருக்கு. இந்த மாறுற காலத்துல நீங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கணும். எனக்கு என்ன இருந்தது அதுதான் என்னோட பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படி கிடையாது. பியாண்ட் நீங்க திங்க் பண்ணணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்துச்சான். ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? இப்ப இந்த மனுஷன் ஈவினிங் போன் பண்ணி பயங்கரமா கேட்கிறாரு, வீட்டுக்கு வந்துரு. அந்த அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் நான் வரமாட்டேன், நீங்க எப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இவரு ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்துட்டு, சரி நான் உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறேன், ஒரு கப் எடுத்து கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களா. இப்போ அவரு கப் எடுத்து கீழே போட்டாரு. அந்த அம்மா சொல்றாங்க அங்க இருந்து போன்ல, இப்போ அந்த உடைச்ச கப்பை ஒட்ட வைக்க முடியாது இல்லையா, அது மாதிரிதான் நம்ம ரிலேஷன்ஷிப் போன அந்த அம்மா எக்ஸாம்பிள் சொன்னாங்களா. உடனே அவரு சொன்னாரா, நான் போட்டது பிளாஸ்டிக் கப்பு, அது உடையவே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொன்னாங்களா, சரி ஈவினிங் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. சோ காலம் மாறுது, பழைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நல்ல ஸ்கூல்ல சேர்த்து வச்சு நல்ல கல்வி கொடுக்கணும். உங்க குழந்தை எந்த அளவுக்கு ஒழுக்கமா சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவாக நீங்க மாறணும். That is something important. பண்ணுவீங்களா? Okay, very good. So like this school has given us a great opportunity to work
in kindergarten classes. We have given our LKG and UKG textbooks, and our publication name is Sapiens Publications, and that's something so profound. Sapiens அப்படின்னா wisdom அப்படின்னு அர்த்தம். wisdomனா ஞானம் அப்படின்னு அர்த்தம். கடவுள் கொடுக்கிற ஒரு ஞானம் உங்க குழந்தைங்களுக்கு அந்த ஏர்லி கிளாஸஸ்லயே கிடைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அதை உங்களோட ஸ்கூலுக்கு கொடுத்ததுக்காக நான் பிரின்சிபலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இந்த எஜுகேஷன் தொடர்ந்து இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும். ஃபானிக்ஸ் லேர்னிங் கொடுக்கணும். அதாவது ஃபானிக்ஸ் என்னன்னா it will make a child a very confident speakers, spellers and readers. அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா ஸ்பெல் பண்ணுவாங்க, நல்லா எழுதுவாங்க. அதுதானே வேணும். So which we have already done in Tamil and also in English. And finally I am concluding my speech with teachers. அதாவது இந்த உலகத்துல ரெண்டு ஃபியர் தான் இருக்குதான். நமக்கு தெரிஞ்ச பயம் எத்தனை இருக்கு? 10,000 கணக்கான பயம் இருக்குல்ல. மேடையில பேசணும்னா பயம், நிக்கணும்னா பயம், இருட்டுல போகணும்னா பயம், படிக்கணும்னா பயம், எத்தனையோ பயங்கள் நமக்கு தெரியும். பட் சயின்டிபிக்கா உண்மையா ரெண்டு பயம் தான் இருக்கான். The first பயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடக்கும் போது தடுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரெயின் வந்து பயப்படும். அவ்வளவுதான். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பயம் என்னன்னா, பிரெயினுக்கு என்ன வரும்னா, ரொம்ப லவுடான ஒரு நாய்ஸ் காதுல கேட்டுச்சுன்னா ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும். இந்த ரெண்டு பயத்தை தவிர என்ன பயமே இந்த உலகத்துல இல்ல. சோ அதனால நீங்க டீச்சர்ஸ் எஸ்பெஷலி டு bring up your child, no, so you have to always remember மத்த எல்லா பயங்களுமே வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டது தான். So it is self taught and self learned, so that can be self healed also. So every child has to really come up with the flying colors that can only happen if they are not so fearful on aspects. So another teach them from the beginning, be a good role model and be a lovely human beings. I'm so glad and being associated with this FSJ family. Not only here at Gwalacha Park we are working, we are also working at Maraimalai Nagar, Singampunari and also Okkur. These are the 3 schools that we are currently associated. I'm so happy to see kids' wonderful performance. A big round of applause to teachers who had taken a tremendous effort for making this beautiful little babies performing on the stage. Thank you so much. All the very best.